கடலூர் சிறைச்சாலையில் ஊரக வளர்ச்சி முகமை சார்பாக சமூக காடுகள் பற்றியும் வாசிப்பு பற்றியும் நாங்கள் ஒரு பேச்சு போட்டியை நடத்தினோம். சிறைச்சாலையிலே இருந்த அவர்கள் மிக நேர்த்தியாக, மிக அழகாக, மிக கம்பீரமாக பேசினார்கள். அவர்களிடம் முதுகலை பெற்றவர்களும் இருந்தார்கள், இளங்கலை பட்டம் பெற்றவர்களும் இருந்தார்கள், பட்டறிவில் பட்டம் பெற்றவர்களும் இருந்தார்கள். அவர்களிடம் ஒரு சமூக நியாயம் தன்னுடைய சொந்த நியாயத்திடமிருந்து விலகி இருப்பதால் ஏற்பட்ட மனப்பிறழ்வும் அதற்கான தண்டனை கிடைத்தது குறித்த கவலைகளும் மண்டி இருந்ததை உணர முடிந்தது. திரு நடராஜன் அவர்களுக்கு அது நன்றாக தெரியும். அவரும் எங்களுடன் இருந்தார். அங்கே நாங்கள் சிறைச்சாலையை சுற்றி இருந்த இடங்களிலெல்லாம் தேக்கு மரங்களையும் முந்திரி மரங்களையும் இன்னும் சில சவுக்கு மரங்களையும் நட்டோம். சிறைச்சாலைக்கு தண்ணீர் வசதி இல்லை என்று தண்ணீர் வசதியை ஏற்படுத்தி கொடுத்தோம். சிறைச்சாலையில் இருக்கிற மனிதர்களுக்கு பயிற்சி கொடுப்பதன் மூலம் அவர்கள் வெளியே வந்தால் திருந்தி வாழ்வதற்கும் நேர்மையாக உழைத்து பணம் ஈட்டுவதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதனால் அவர்களுக்கு தொழிற்பயிற்சி இந்தியாவிலேயே முதல் முறையாக கொடுத்தோம். ட்ரைசம் என்கிற அந்த பயிற்சியின் மூலம் கொடுத்து அவர்கள் பொருட்களை எல்லாம் ஏலம் விட்டு அவர்களுக்கென ஒரு வங்கி கணக்கை தொடங்கி அதிலே பணத்தை போட்டு அந்த வங்கி கணக்கை அவர்களிடம் ஒப்படைத்தோம். இப்போது கூட கடலூர் வருகிற போது சிறைச்சாலையை சுற்றி இருக்கிற அந்த மரங்களை நான் பார்வையிடுவதும் அவை தழைத்து செழித்து வளருவதை பார்த்து நானும் ஓர் அங்குலம் வளர்வதும், அதே நேரத்தில் முதன்முறையாக என்னுடன் சிறைச்சாலைக்கு வந்த திரு ஆயிஷா நடராஜனை நினைந்து கொள்வதும் உண்டு. நாங்கள் அடிக்கடி சந்தித்து கொள்ளாவிட்டாலும் ஒரே திக்கிலே பயணம் செய்பவர்கள். அவர் மாணவர்களுக்காக பணியாற்றுகிறார், நான் மாணவர்களுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் பணியாற்றுகிறேன். இளைஞர்களை சந்திப்பதும் மாணவர்களை சந்திப்பதும் மாணவர்களுக்காக எழுதுவதும் எங்கள் இருவருக்குமான பொது பண்பாக இருந்த ஒரே காரணத்தால் தான் அவர் இன்று என்னை இங்கே அழைத்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். திரு நடராஜன் அவர்களை அதற்கு பிறகு பல்வேறு பொது நிகழ்வுகளில் நான் சந்தித்திருக்கிறேன். சமூகம் தொடர்பான பல விழிப்புணர்வு கூட்டங்களில் அவர் பெரும் பங்கு வகித்தவர். அறிவொளி இயக்கத்திலும் அவருடைய பங்கு அளப்பரியதாக இருந்தது. எப்போதுமே மாணவர்களிடம் தன்னம்பிக்கையை வளர்ப்பது, அறிவியல் சிந்தனைகளை விதைப்பது, பகுத்தறிவை புகுத்துவது, அவர்களிடம் சுடர் விடுகின்ற அறிவியல் பார்வையை ஏற்றி வைப்பது, பொதுவுடைமை சிந்தனைகளை மனத்திலே தேக்கி வைப்பது என்று தொடர்ந்து அவர் பணியாற்றி கொண்டு இருக்கிறார். கணையாழியிலேதான் அவர் தன்னுடைய ஆயிஷா என்கிற அந்த கதையை எழுதினார். குறுநாவல்கள் போட்டியில் அது முதல் பரிசு பெற்ற போது பரவலான வெளிச்சத்திற்கு அவர் வந்தார். சுட்டி கணேசன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அதற்கு பிறகு அவரை எல்லோருமே ஆயிஷா நடராஜன் என்று அழைக்க ஆரம்பித்தார்கள். அவர் எண்ணற்ற விருதுகளை பெற்றிருக்கிறார், பலருடைய பாராட்டுகளை பெற்றிருக்கிறார். அதை தாண்டி பரவலான வாசிப்பை பெற்றிருக்கிறார். விருது பெறுவது ஒரு புறம், சில நேரங்களில் விருது பெற்றவர்களுடைய படைப்புகள் பரவலாக வாசிக்கப்படாமல் போவதும் உண்டு. ஆனால் இவர் மருத்துவர் இளந்திரையன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல அவருடைய ஆசிரிய பணியையும் செம்மையாக செய்து கொண்டு
எழுத்துப் பணியையும் நேர்த்தியாக செய்து கொண்டு ஒரே நேரத்தில் 2 புறவிகளில் சவாரி செய்து கொண்டு இருக்கிறார். 2 புறவிகளில் சவாரி செய்தாலும் கீழே விடாமல் பத்திரமாக இருக்கிறார். அதுதான் மிகவும் முக்கியம். அறிவியல் புதினங்களை தமிழில் அதிக அளவில் அறிமுகப்படுத்திய பெருமை ஆயிஷா நடராஜனுக்கு உண்டு. உலகத்தில் அறிவியல் புதினங்களை முதலில் எழுதியவர் ஜூலியஸ் வெர்ன் என்பவர். பூமியின் நடுப்பக்கத்திற்கு ஒரு பயணம் என்று எழுதிய அவர் அறிவியல் புதினங்களின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார். ஹெச்.ஜி. வெல்ஸ் இன்னொரு அறிஞர். அவர் கண்ணுக்கு தெரியாத மனிதன், கால எந்திரம் என்கிற 2 அற்புதமான அறிவியல் புதினங்களை எழுதினார். அந்த கால எந்திரத்தில் நேரம் என்பது 4வது பரிமாணம் என்று குறிப்பிட்டார். 4வது பரிமாணம் என்பதை நாம் புரிந்து கொண்டால் நம் வாழ்க்கையை ஒரு தத்துவ பார்வையோடு பார்க்க முடியும். கடலூரிலே 30 ஆண்டுகளுக்கு முன்னால் சந்தித்த ஆயிஷா நடராஜன் அல்லர் அவர். இன்று அவர் முற்றிலும் வேறு ஆயிஷா நடராஜனாக மாறியிருக்கிறார். அவருடைய உருவமும் பருமனும் 2 பரிமாணங்கள். அவருடைய எடை இன்னொரு பரிமாணம். ஆனால் 4வது பரிமாணத்தை காலம் எழுதியிருக்கிறது. ஹெச்.ஜி. வெல்ஸ் அறிவியல் புதினத்தை மட்டும் எழுதவில்லை, அவர் சரித்திரத்தை பற்றியும் எழுதியிருக்கிறார். அண்மை காலமாக உலகியல் அளவில் அறிவியல் புதினங்களை அதிகமாக எழுதியவர்கள் 2. ஒருவர் ஆர்தர் கிளர்க். அவர் நிறைய அறிவியல் புதினங்களை எழுதியதோடு மட்டுமில்லாமல் அந்த அறிவியல் புதினங்களை எழுதுகிற போது வருங்காலத்தில் அறிவியல் செய்ய போகிற அந்த வித்தைகளுக்கும் மாயாஜாலங்களுக்கும் வித்தியாசமில்லை என்று சொன்னார். மாயாஜாலம் என்பது இன்று அறிவியலிலேயே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கைபேசியிலேயே, மிடுக்கு பேசியிலேயே மாயாஜாலம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. எனவே எதிர்காலத்திலே அறிவியலிலே நிகழக்கூடிய தொழில்நுட்ப சாதனங்களுக்கும் மாயாஜாலத்திற்கும் வேறுபாடு இருக்கப் போவதில்லை என்று சொன்னவர் ஆர்தர் கிளர்க். ஐசக் ஆசிமோவ் என்பவர் எழுதுவதையே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டவர். அறிவியல் புதினங்கள் பலவற்றை அவர் எழுதியிருக்கிறார். ரோபோக்களை வைத்து பல கதைகள் எழுதியிருக்கிறார். புதினங்கள் மட்டும் எழுதவில்லை, அவர் அறிவியல் நூல்களையும் எழுதியிருக்கிறார். உடற்கூறை பற்றி அவர் ஓர் அற்புதமான நூலை எழுதியிருக்கிறார், உடலும் மூளையும் என்று. அவர் இயற்பியலை பற்றி எழுதியிருக்கிறார், உயிரியலை பற்றி எழுதியிருக்கிறார், விஞ்ஞானம் எப்படி எளிமைப்படுத்துவது என்று எழுதியிருக்கிறார். இதோடு நிற்கவில்லை, ஷேக்ஸ்பியருடைய 37 நாடகங்களுக்கும் 2 நீல கவிதைகளுக்கும் அவர் ஒரு வழிகாட்டி நூலை எழுதியிருக்கிறார். அதிலே ஷேக்ஸ்பியர் என்னென்ன தவறுகளை செய்திருக்கிறார் என்பதையும் குறித்து சொல்லுகிறார். ஷேக்ஸ்பியர் குறிப்பிடுகிற இடம் எந்த இடம் என்று சொல்லுகிறார். அதை போலவே அவர் பைபிளுக்கு ஒரு வழிகாட்டியும் எழுதியிருக்கிறார். அதிலே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2ஐயும் அவர் வழிகாட்டிகளாக நாம் கடைப்பிடிக்கின்ற வகையிலே தொகுத்து சொல்லியிருக்கிறார். உதாரணமாக, அந்த ஏடன் தோட்டம் எங்கே பூகோள பரப்பின்படி இருக்கும் என்பதை அவர் கூறுகிறார். இப்படி பல்வேறு தளங்களில் எழுதி அறிவியல் சிந்தனையை, அறிவியல் பார்வையை வளர்த்தவர்கள் மேற்கிலே இருந்திருக்கிறார். ஒரு காலத்திலே எது அறிவியல் புதினமாக கருதப்பட்டதோ அது நாளடைவில் அறிவியலாக மாறி தொழில்நுட்பத்தின் மூலம் சாத்தியமாகி இருக்கிறது என்பதை நாம் அறிவோம்.
ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்னால் யாராவது நம்மிடம் நீங்கள் உங்களுடைய தொலைபேசியை கையிலேயே எடுத்துக்கொண்டு போவீர்கள் என்று சொல்லியிருந்தால் நாம் நகைத்திருப்போம், நம்ப மாட்டோம். ஒரு சித்திரத்தை உருவாக்கி அதை உயிருள்ள சித்திரமாக உலவுவதைப் போல மாற்றி காட்ட முடியும் என்று யாராவது சொல்லி இருந்தால் நாம் நம்பி இருக்க மாட்டோம். ஏனென்றால் மனித இனம் எந்த புதிய கருத்து வந்தாலும் முதலில் எதிர்க்கத்தான் செய்கிறது. நாம் 599 ரூபாய் கொடுத்து வாங்குகிற செருப்பு கூட தொடக்கத்தில் கடிக்கவே செய்கிறது. எந்த புதிய சிந்தனையை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. கிரகம் பெல் தொலைபேசியை செயற்கை விளக்க காட்சி செய்து மக்களிடம் காண்பித்த போது அவர்கள் சொன்னார்கள், நன்றாக இருக்கிறது, ஆனால் யார் பயன்படுத்த போகிறார்கள் என்று. ஆனால் இன்று கைபேசி இல்லாமல் யாரும் எங்கும் செல்வதில்லை. படுத்தால் கூட அருகிலேயே கை குழந்தையை போல கைபேசியை வைத்துக் கொள்கிறார்கள். 2 நாட்கள் கைபேசி இல்லாமல் இருந்தால் பித்து பிடித்ததைப் போல மனித சமுதாயமே ஆகிவிடுமோ என்கிற சந்தேகம் இருக்கிறது. எனவே அறிவியல் புதினங்களுடைய நோக்கம் அறிவியல் பார்வையை வளர்ப்பது. சீனத்திலே அவர்கள் திசை காட்டியை கண்டுபிடித்தார்கள், காகிதத்தை கண்டுபிடித்தார்கள், அச்சை கண்டுபிடித்தார்கள், வெடிமருந்தை கண்டுபிடித்தார்கள். ஆனால் கணனியை கண்டுபிடிக்கவில்லை, மின்சாரத்தை கண்டுபிடிக்கவில்லை, அவர்களால் மிடுக்கு பேசியை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்? சீன மனம் என்பது சாத்தியத்திலிருந்து சாத்தியத்திற்கு செல்வது. ஆனால் இவற்றையெல்லாம் உருவாக்க வேண்டும் என்றால் சாத்தியத்திலிருந்து அசாத்தியத்திற்கு செல்ல வேண்டும். சாத்தியத்திலிருந்து அசாத்தியத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அறிவியல் புதினங்களின் தேவை அதிகம். நடக்காத ஒன்றை கற்பனை செய்து அதற்கு முயலுகிற போதுதான் சாத்தியத்திலிருந்து அசாத்தியம் நம் கைகூடும். சீன மனம் எப்போதுமே தயாரிக்கப்பட்ட மனம். அதனால் அவர்கள் இது சாத்தியம் என்று அதைத்தான் முயன்றார்கள். அவர்கள்தான் முதலில் தடுப்பூசியை கூட முயன்றவர்கள். ஆனால் அம்மை வந்த இடத்தில் இருக்கிற தழும்புகளிலிருந்து எடுத்து அவர்கள் அந்த தடுப்பூசியை தயாரித்தார்கள். அதிக அளவிற்கு அதில் வெற்றி இல்லாவிட்டாலும் ஒரு புத்த துறவிதான் அதை முதலில் முயன்றவர். இப்படி சீன மனம் அறிவியல் புதினங்களை அவர்கள் வரவேற்கவில்லை. எங்கே அறிவியல் புதினங்கள் இருக்கின்றனவோ அங்கே அறிவியல் பார்வையும் அறிவியல் சிந்தனையும் அறிவியல் நோக்கமும் அறிவியல் மனப்பான்மையும் சேர்ந்து புதிய அறிவியல் கோட்பாடுகள் உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. இங்கேதான் ஆயிஷா நடராஜனுடைய பங்கு முக்கியமானது. இளைஞர்கள் அதை படித்தால் இதிலிருந்து நாம் இன்னொன்றை ஏன் செய்யக்கூடாது என்று சிந்திப்பார்கள். அந்த சிந்தனை இந்தியாவில், அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டில் பல புதிய அறிவியல் கருவிகள் உருவாவதற்கான சாளரங்களை அகலமாக திறந்து வைக்கும் என்பதால் அவரை நாம் பாராட்ட வேண்டியவர்களாக இருக்கிறோம். திரு ஆயிஷா நடராஜன் அவர்கள் பல நூல்களை எழுதியிருக்கிறார். அதிலே சில நூல்களை நான் முழுமையாக வாசித்திருக்கிறேன். அப்படி என்னை கவர்ந்த ஒரு நூல் இது யாருடைய வகுப்பறை என்கிற நூல். அதிலே அவர் பல குழுக்கள் அமைக்கப்பட்டு அவர்கள் கொடுத்த பரிந்துரைகளை எல்லாம் எழுதியிருப்பார். எப்படி பின்லாந்திலே கல்வி என்பது மிக நேர்த்தியாக கற்றுத்தரப்படுகிறது என்பதையும், கியூபாவிலே மாணவர்களே தங்கள் பாடத்திட்டம் என்ன என்பதை தேர்ந்தெடுத்து கொள்ள முடியும் என்பதையும் விழாவாரியாக விளக்கியிருப்பார். அது மட்டுமல்ல, சில நாடுகளில் மாணவர்கள் வீட்டுப்பாடம் எழுத வேண்டும், ஆனால் எதை வீட்டுப்பாடம் எழுதுவது என்பதை மாணவர்கள் தீர்மானிப்பார்கள் என்று கூறியிருக்கிறார். இதை படித்தபோது எனக்கு ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது. இஸ்ரேலிலே
ஒருவர் இடை நின்றவர் என்று சொன்னால் அவர் முனைவர் பட்டத்தை முடிக்காதவர் என்று பொருள். அந்த அளவிற்கு அவர்களுக்கு கல்வியிலே ஆர்வம். இந்த ஆர்வம் ஏன் தொடங்குகிறது என்பதற்கு ஒரு விளக்கத்தை பார்த்தேன். அங்கே பள்ளியிலே குழந்தைகள் சேர்ந்ததும் அவர்கள் வாயில் ஒரு தேக்கரண்டி தேனை ஊற்றுவார்கள். அந்த குழந்தையிடம் எப்படி இருக்கிறது என்று கேட்பார்கள். அந்த குழந்தை இனிப்பாக இருக்கிறது என்று சொல்லும். நீ கற்கப் போகிற கல்வி இதைவிட இனிப்பாக இருக்கும் என்று சொல்லுவார். இனிப்பு மிட்டாய்களின் வடிவத்தில் தான் எழுத்துகள் இருக்கும். அந்த குழந்தைகளுக்கு அந்த இனிப்பு மிட்டாய்களை கொடுப்பார்கள். இதுதான் ஆ. ஆ என்பது ஒரு இனிப்பு மிட்டாய், ஆ என்பது இன்னொரு இனிப்பு மிட்டாய். இப்படி இனிப்பு மிட்டாயின் வடிவத்தில் எழுத்துக்களை அறிமுகம் செய்தால் எந்த குழந்தைக்கு எழுத்து கசக்கும்? அப்படி வகுப்பறையில் ஆசிரியர்களுடைய குரல் அதிகமாக கேட்கிறது. எந்த வகுப்பறையில் மாணவர்களுடைய குரல் அதிகமாக கேட்கிறதோ அங்கேதான் கல்வி முழுமை பெறுகிறது என்று அவர் குறிப்பிடுகிறார். அதிலே இன்னொரு நுட்பத்தையும் சொல்கிறார். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான கூப்மனுடைய குழு பரிந்துரை செய்ததை சொல்லுகிறார். ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்குமான உறவு எங்கே நன்றாக இருக்கிறதோ, எங்கே ஆசிரியர்கள் மாணவர்களை நேசிக்கிறார்களோ, எங்கே ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கிற கல்வியை நேசிக்கிறார்களோ, அங்கே கல்வி மிகவும் எளிதில் மிகவும் அழகாக நடக்கும் என்று குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட பல்வேறு நுட்பங்களை எல்லாம் அதிலே விளக்கி அவர் எழுதியிருக்கிறார். அந்த நூல் தமிழக அரசின் பரிசை பெற்றிருக்கிறது. அதைவிட முக்கியம், அந்த நூலில் கூறப்பட்டிருக்கிற கருத்துகள் அத்தனை ஆசிரிய பெருமக்களும் வாசித்து மாணவர்களுக்கான வகுப்பறையை உருவாக்குவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். நான் எந்த இளைஞரோடு சென்று சந்தித்து பேசுவதாக இருந்தாலும் ஒரு 15 நிமிடம் அவர்களுடைய வினாக்களுக்கு விடையளிப்பதற்காக அவகாசத்தை ஒதுக்குகிறேன். அதற்கு முக்கிய காரணமே, நான் பேசுவதை பேசிவிடுவேன், கேட்க வேண்டியது உன்னுடைய கடமை என்பது போல அது ஒற்றை குரலாக இருக்கக்கூடாது. ஆங்கில இலக்கியத்தில் டிராமாட்டிக் மோனோலாக் என்று சொல்லுவார்கள். ராபர்ட் பிரவுனிங் என்பவர் டிராமாட்டிக் மோனோலாக் என்கின்ற அந்த வடிவத்தில் பல கவிதைகளை எழுதியவர். ஆண்ட்ரியோ டெல் சார்ட்டோ என்பது புகழ்பெற்ற அவருடைய கவிதை. பல நேரங்களில் நாம் நிகழ்த்துகிற சொற்பொழிவுகள் அந்த நாடக போக்கிலான ஒற்றை குரலாக இருந்து விடுகிறது. அது இருவருக்குமான ஊடாடலாக இருக்கிற போதுதான் முழுமை பெறுகிறது என்பதை அந்த புத்தகத்தில் கூறியதோடு, மெக்காலே எவ்வாறு நம்முடைய இலக்கியங்களை எல்லாம் மிகவும் தாழ்வாக மதிப்பிட்டார். ஒரு நூலகத்தில் இருக்கிற ஒரே ஒரு அடுக்கில் இருக்கிற ஐரோப்பிய இலக்கியத்திற்கு ஈடாகாது இந்திய அரேபிய இலக்கியத்தின் சாரம் என்று குறிப்பிட்டார் என்பதையெல்லாம் வருத்தத்தோடு திரு நடராஜன் தெரிவித்திருப்பார். இன்னொரு நல்ல நூல் என்னை செதுக்கிய மாணவர்கள். பொதுவாக ஆசிரியர்கள் மாணவர்களை செதுக்குவதாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரங்களில் மாணவர்களிடமிருந்தும் ஆசிரியர்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். சில மாணவர்கள் முதிர்ச்சியோடு இருப்பார்கள், பக்குவத்தோடு இருப்பார்கள், பண்போடு இருப்பார்கள். யார் மனத்தை திறந்து வைக்கிறார்களோ, எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் நல்லவை வந்தால் கற்றுக்கொள்ளலாம் என்று காத்திருக்கிறார்களோ அவர்கள்தான் மகத்தான ஆசிரியர்களாக ஆக முடியும். யார் கடைசி வரை மாணவனாக இருப்பதற்கு சம்மதிக்கிறார்களோ அவர்கள்தான் மகத்தான ஆசிரியர்களாக ஆகும். அப்படிப்பட்ட அருமையான நூலை அவர் எழுதியிருக்கிறார். இன்று 5 நூல்கள் வெளியிடப்பட்டன. அதை கூட சற்று வித்தியாசமாக அவர் வெளியிட்டார். அதிலே என்னிடம் 2 நூல்களை கொண்டு வந்து கொடுத்தார். நான் முழுமையாக நூலகங்களை பற்றி அந்த நூலகாலஜி என்கிற அந்த புத்தகத்தை படித்தேன். பல அரிய தகவல்கள்
அதை படிக்கிற ஒவ்வொரு மாணவனுமே, ஒவ்வொரு இளைஞனுமே நூலகத்திற்குள் நுழைய வேண்டும், நூல்களை வாசிக்க வேண்டும் என்கின்ற தனியாத தாகத்திற்கு உட்படுவான் என்பதுதான் அதனுடைய வெற்றி. அதிலே ஓக் மாண்டினா என்கிற ஓர் இளைஞரை பற்றி சொல்கிறார். தற்கொலை செய்து கொள்வது என்று அவர் முடிவு செய்து விடுகிறார். அமெரிக்காவிலே துப்பாக்கிகள் சரளமாக கிடைக்கும். ஒரு கடையிலே சென்று துப்பாக்கியை வாங்கிக் கொள்கிறார், ரவைகளை வாங்கிக் கொள்கிறார். தற்கொலை செய்து கொள்வது என்று முடிவெடுக்கிறார். எங்கே தற்கொலை செய்து கொள்வது? அருகிலே ஒரு கட்டடம் இருக்கிறது. என்ன கட்டடம் என்று கூட தெரியாது. அங்கே உள்ளே நுழைகிறார். மேசையின் மீது ஒரு புத்தகம் இருக்கிறது. சுடலாம் என்று போனவர் கண்ணில் அந்த புத்தகம் படுகிறது. நான் சாவதற்கு முன்பாக என்பதுதான் அந்த புத்தகம். உடனே சாகப் போகிறவனுக்கு சாவதற்கு முன்னால் என்ன என்று படிக்க வேண்டும் என்கிற ஆசை ஏற்படத்தானே செய்யும். அதை புரட்டுகிறார். புரட்ட புரட்ட கீழே வைக்க முடியவில்லை. அதை படித்து முடித்ததும் சாவதில்லை என்று முடிவெடுக்கிறார். வாழலாம் என்று முடிவெடுத்து விடுகிறார். அந்த நூலகத்தில் அனைத்து நூல்களையும் படிக்கிறார். கிளேவ்லாந்து நூலகம் என்பதுதான் அது. அவரே ஒரு எழுத்தாளராக மாறி போகிறார். 32 அற்புதமான நூல்களை அவர் படைக்கிறார். ஒரு நூலகம் என்ன செய்யும் என்பதற்கு இதைவிட அழகாக ஒரு சம்பவத்தை சொல்ல முடியும். வெர்னாட்ஸ்கி என்பவர் உக்ரேனிய மொழியிலே எழுதப்பட்ட நூல்களை எல்லாம் ஹிட்லர் குண்டு போட்டு தகர்க்க வருகிற போது எப்படி கைப்பற்றி காப்பாற்றி பாதுகாத்தார் என்பதை மிக அழகாக அவர் எடுத்துச் சொல்கிறார். நூலகர் என்றால் மிகவும் முக்கியமான ஒரு பதவி. ஒரு கட்டடம் மட்டும் நூலகம் அல்ல, புத்தகங்கள் மட்டும் நூலகம் அல்ல. அங்கே இருக்கிற நூலகர் மிகவும் முக்கியம். அவர்தான் எந்த புத்தகம் எங்கே இருக்கிறது என்று நமக்கு எடுத்துச் சொல்பவர். நாம் நூலகர் என்றால் ஆண்களைத்தான் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு பெண் நூலகரை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார். குருப்ஸ்கயா என்கிற அந்த பெண் நூலகர். அவர்தான் நூலகர்களுடைய மாநாட்டை முதலில் கூட்டியவர் என்று தெளிவுபடுத்துகிறார். அந்த பெண் எத்தனை அர்ப்பணிப்போடு இருந்தால் உயிரை கூட அந்த நூலகத்திலேயே துறந்திருப்பார். நினைத்து பாருங்கள். நேசிப்பவர்கள் தான் எந்த பணியை ஆற்றுகிறார்களோ அதிலேயே தங்களுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்வார்கள். எப்படி விஸ்வநாத தாஸ் நாடக மேடையிலேயே தன்னுடைய உயிரை நீத்தாரோ அதை போல அந்த பெண் நூலகத்திலேயே உயிரை துறந்து விடுகிறார். உலகத்தில் 9 நூலகங்கள் பெண்களுக்காகவே இயங்குகின்றன என்பதை கொசுறு தகவலாக கொடுக்கிறார். இதை முன்னாலேயே அவர் சொல்லி இருந்தால் தமிழ்நாட்டில் பெண்களுக்காக ஒரு நூலகத்தை நிச்சயம் ஏற்படுத்தி இருக்கலாம். சற்று தாமதமாக வந்த தகவல். அதை போலவே அவர் விடியில்லாத வீதி தேவதைகளுக்கு வீதி நூலகம் என்று வாசித்து காட்டுவதை பற்றி சொல்லுகிறார். நம்முடைய புத்தக திருவிழாக்களிலும் அதை போன்ற அரங்கங்கள் ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் கூறியிருக்கிறார். நிச்சயமாக அதை உரியவர்களுக்கு எடுத்து சென்று நடைமுறைப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். போலன் சர்க்கார் என்பவர் மலை கிராமங்களுக்கு, சிற்றூர்களுக்கு, 29 கிராமங்களுக்கு புத்தகத்தை தலையிலும் முதுகிலும் சுமந்து சென்று கொடுத்து படிக்க வைத்தவர் என்று குறிப்பிடுகிறார். எத்தனை அற்புதமான அர்ப்பணிப்பான பணி! படிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக வசதி இல்லாத, பேருந்து வசதி இல்லாத, சாலை வசதி இல்லாத கிராமங்களுக்கு ஒருவர் தலையிலும் முதுகிலும் தூக்கி சென்று படிக்க வைக்கிறார் என்றால் பாராட்டப்பட வேண்டியவர் அல்லவா? அதை போல பட்டூரி நாகபூஷணம் என்பவர் மிதக்குகிற நூலகத்தை அமைத்தவர் என்கிற குறிப்பையும் அவர் எடுத்துச் சொல்கிறார். அந்த நூலகாலஜி என்கிற நூலில் பல அற்புதமான நூலகத்திற்காக அர்ப்பணித்தவர்களை பற்றி அவர் தெளிவுபடுத்துகிறார். ஒரு சாலையே, அல்பெருமா என்கிற சாலையே ஒரு ஒற்றை வழியாக மாற்றப்பட்டது நூலகத்திற்கு வருகிறவர்களால்
அத்தனை கூட்டம் வந்த காரணத்தால் அங்கே இரண்டு பக்கமும் போக்குவரத்து செல்ல முடியாது என்று ஒரு போக்குவரத்தை சீரமைத்தார்கள் என்று அவர் தெளிவுபடுத்துகிறார். சிலந்தி மனிதன் என்கின்ற அந்த சித்திர கதை அமெரிக்காவிலே படிப்பவர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்தியது என்பதையும் அவர் குறிப்பிடுகிறார். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மூளை திருடப்பட்ட பிரின்ஸ்டன் பல்கலைக்கழகத்தை பற்றியும் அந்த மூளையை பற்றிய தகவல்களையும் கூறுவதோடு, ஐன்ஸ்டீன் 76 வயதில் உடல்நல பாதிப்பால் மருத்துவமனையில் சேர்கிறார். அவர் உயிரை காப்பாற்றுவதற்கு மருத்துவர்கள் சில செயற்கை சிகிச்சை முறைகளை செய்வதற்கு முற்பட்ட போது அவர் சொல்லுகிறார், நான் என்னுடைய வாழ்க்கைக்கான பொருளை அடைந்து விட்டேன், இனி நான் வாழ வேண்டிய அவசியமில்லை என்று மரணத்திற்கும் தயாராக இருக்கிறார். இதுதான் மகத்தான தகவல். யாழ் பல்கலைக்கழகத்திலே 3 முறை, யாழ் நூலகம் என்பது 3 முறை 1981, 84, 88 ஆகிய ஆண்டுகளில் எரிக்கப்பட்டதை பற்றியும் அவர் குறிப்பிடுகிறார். என்னை சந்தித்த போது திரு நடராஜன் அவர்கள் என்னை பற்றி நீங்கள் ஊறுகாயை போல தொட்டுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் ஊறுகாயே சாப்பிடுவதில்லை. ஏனென்றால் வகுப்பிலே எனக்கு சொல்லிக் கொடுத்தவர்கள் ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறப்போகிற காய் என்பதால் வினைத்தொகை என்று சொன்னார்கள். வேறு ஒருவர் சொன்னார், ஊறு விளைவிக்கிற காய், அது உள்ளே சென்று வினையை செய்யும் என்று சொன்னதால் நான் நிறுத்திவிட்டேன். என்னை வாசிப்பே வெல்லும் இல்லையா என்ற தலைப்பில் பேசுமாறு அவர் அழைப்பு விடுத்தார். உலகிலே எண்ணற்ற அறிஞர்கள் வாசிப்பின் காரணமாக உருவானார்கள். மகத்தான விஞ்ஞானிகள் வாசிப்பின் காரணமாக உருவானார்கள். இங்கே பேசிய போது அறிஞர் அண்ணா மும்பைக்கு 3 நாட்கள் மகிழுந்திலே சென்று கிடைக்கிற நேரமெல்லாம் படித்து புத்தகங்களை முடித்தார் என்கிற கருத்து தெரிவிக்கப்பட்டது. அவர் மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அறுவை சிகிச்சை செய்ய போகிறார்கள். மருத்துவர் வருகிற போது கேட்கிறார், இதை ஒரு நாள் தள்ளி வைக்க முடியாதா? மருத்துவர் சொல்கிறார், ஏன் பயமாக இருக்கிறதா? அச்சமெல்லாம் இல்லை, ஒரு புத்தகத்தை படித்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை உயிர் போய்விட்டால் படிக்க முடியாமல் போய்விடும். அதற்குள் படித்து முடிவதற்கு ஒரு நாள் அவகாசம் கொடுங்கள். அது மேரி கரோலியின் த மாஸ்டர் கிறிஸ்டியன் என்கிற புத்தகம். அதை ராக்கி ரங்கராஜன் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். அத்தனை ஆர்வம் அண்ணாவிற்கு. அண்ணா எழுதிய கைதி எண் 6342 என்கிற நூலை நீங்கள் வாசித்தால் அதில் சிறைச்சாலையிலே அவர் படித்துக்கொண்டே இருந்திருக்கிறார். அதில் ராகுல் சங்கரித்யாயனின் வால்காவிலிருந்து கங்கையை பற்றி பேசுகிறார். எண்ணற்ற புத்தகங்களை பற்றி பேசினார். தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் ஆங்கில இலக்கியத்தில் இருக்கிற மகத்தான படைப்புகளை எப்படியாவது மொழிபெயர்த்து சுருக்கமாக எளிமையாக கொடுத்து விட வேண்டும் என்று அவர் நினைத்தார். வெள்ளை மாளிகையிலே என்கிற ஒரு நூல், அதிலே ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள் அமெரிக்காவின் அதிபராக ஒருபோதும் ஆக முடியாது என்று இர்விங் வேலஸ் எழுதிய த மேன் என்கிற நாவலை மையமாக வைத்து கட்டுரைகள் தம்பிக்கு எழுதியிருப்பார். அதிலே ஆப்பிரிக்க மக்கள் அமெரிக்காவிற்கு கடத்தி சென்ற போது, அடிமைகளாக நடத்தப்பட்ட போது அனுபவித்த கொடுமைகளை சித்தரித்த அத்தனை நூல்களையும் அண்ணா பட்டியலிட்டிருப்பார். நாம் அம்பேத்கரை பற்றி படிக்கிறோம். அவர் கல்லூரியிலே தனக்கு தேநீர் வழங்கப்படாத போது வெறும் தண்ணீரை குடித்து விட்டு நூலகத்திலே படித்தவர். அத்தனை நூல்களை படித்தவர். கால் மார்க்ஸை பற்றி நாம் படிக்கிறோம். லண்டன் அருங்காட்சியக நூலகத்தில் அவர் படித்து கொண்டே இருப்பார். சாப்பிடக்கூட இல்லாமல் மயங்கி விடுவார். வெளியே தூக்கி வந்து முகத்திலே தண்ணீர் அடித்து மூர்ச்சையிலிருந்து விடுவிப்பார்கள். மறுபடியும் சென்று படிக்க ஆரம்பித்து விடுவார். லண்டன் அருங்காட்சியக நூலகத்தில் 2 பேருடைய படங்கள் தான் இருக்கின்றன. ஒன்று கால் மார்க்ஸ், இன்னொருவர் அம்பேத்கர் என்று இந்த தகவலை எழுதியவர் ஆயிஷா நடராஜன்.
எத்தனையோ பேர் படிப்பை ஒரு தவமாக கொண்டு படித்திருக்கிறார்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு சிறைச்சாலையிலே இருந்தபோது அற்புதமான நூல்களை எழுதியவர். மகாத்மா காந்தியினுடைய வாழ்க்கையில் அவருக்கு உறுதுணையாக இருந்து அவருடைய தத்துவார்த்தத்தை நெறிப்படுத்தியது அவர் படித்த நூல்களும் அவர் வாசித்த நூல்களும், அவற்றிலிருந்து அவர் மனத்தயாரிப்பு செய்து கொண்ட சித்தாந்தங்களும். ஒரு நல்ல புத்தகம் எப்போதுமே நமக்கு ஒரு தோழனாக இருந்து உதவுகிறது. கிரேக்கம் வாழ்ந்த வரலாறு என்று சாமிநாத சர்மா ஒரு புத்தகத்தை எழுதியிருப்பார். கிரேக்கத்திலே எப்பேற்பட்ட அறிஞர்கள் இருந்தார்கள் என்பதை நாம் அதை வாசிக்கிற போது தெரிந்து கொள்ளலாம். அவர்கள் அத்தனை பேருமே அறிவு தேடலில் ஈடுபட்டவர்களாக இருந்தார்கள். அங்கே முழுவதுமே விவாதங்கள், கேள்விகள், இரண்டு பக்கமும் பேசிக்கொண்டே இருப்பார்கள். வினாக்கள் கேட்கப்படும், அதற்கு விடை அளிக்கப்படும். இப்படி தொடர்ந்து அவர்கள் சிந்தித்து சிந்தித்து உருவாக்கி கொண்டிருந்தார்கள். வாழ்க்கையை படித்து மகத்தான கோட்பாடுகளை உருவாக்கியவர்கள் இருக்கிறார்கள். லியோனார்டோ டாவின்சி என்பவரை பற்றி குறிப்பிடுகிற போது, உலகத்திலேயே மூளையை அதிகம் பயன்படுத்தியவர் 10 பேரை ஒருவர் பட்டியலிட்டு இருக்கிறார். அதிலே 2வது இடத்திலே இருப்பவர் ஷேக்ஸ்பியர், 1ஆம் இடத்திலே இருப்பவர் லியோனார்டோ டாவின்சி. மூளையின் 2 பக்கத்தையும் பயன்படுத்தியவர் அவர். அவருடைய வலது பக்க மூளை உருவாக்குகிற திறனை பெற்றிருந்தது. இடது பக்க மூளை அறிவியல் நுட்பங்களை பற்றி அறிந்திருந்தது. அவர் அற்புதமான பல கருவிகளை எல்லாம் தன்னுடைய வரைபடமாக வரைந்து வைத்திருந்தவர். அவர் வாசித்துக் கொண்டே இருந்தார். அவர் ஒரு கருத்தை குறிப்பிடுகிறார். நீங்கள் எங்கே சென்றாலும் ஒரு சின்ன நோட்டு புத்தகத்தோடு செல்லுங்கள், பார்க்கிற எல்லாவற்றையும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அவை உங்களுடைய சிந்தனைக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார். சார்ல்ஸ் டார்வின் 5 ஆண்டுகள் INS பீகிள் என்கிற அந்த சிறிய கப்பலிலே பயணம் செய்து கண்டம் கண்டமாக இருக்கிற உயிரினங்களை எல்லாம் கண்டறிந்து பரிணாம வளர்ச்சியை நமக்கு அளித்தவர். இப்படி எத்தனையோ பேர் வாசிப்பின் காரணமாக வரலாற்றிலே நிலை பெற்றவர்கள். அவர்கள் அளித்த கோட்பாடுகளின் காரணமாகத்தான் நாம் இன்று மகத்தான கண்டுபிடிப்புகளின் நிழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர்கள் இரவு பகலாக செய்த பரிசோதனைகளின் அடிப்படையில் தான் இன்று மானுடம் தடைத்து கொண்டிருக்கிறது. தொடக்கத்திலே அவர்கள் கண்டுபிடிப்பை உலகம் நிராகரித்தது. உதாரணமாக கோப்பர்னிக்கஸ் இந்த பூமி பிரபஞ்சத்தின் மையம் அல்ல என்று சொன்னபோது எல்லோரும் எதிர்த்தார்கள். ப்ரூனோ எரிக்கப்பட்டார், இன்னும் சில உலகங்கள் இருக்கின்றன என்று சொன்னபோது. ஆனால் அறிவியல் கோட்பாடுகளை காலம் உணர்ந்தபோது அவர்கள் கொண்டாடப்பட்டார்கள். யாரெல்லாம் வாசிப்பை தொடர்ந்து மேற்கொண்டார்களோ, அது அரிஸ்டாட்டிலாக இருந்தாலும் சரி, பிளாட்டோவாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய அந்த வாசிப்புத்தான் அவர்களை நிமிர்ந்து உட்கார வைத்தது. தமிழிலும் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதினார் என்றால் அவர் எதையுமே வாசிக்காமல் எழுதியவர் அல்லர். பல நூல்களை அதற்கு முன்னால் எழுதப்பட்டவற்றை எல்லாம் வாசித்து சிலவற்றை ஒத்துக்கொண்டு சிலவற்றிற்கு எதிர்குறளாக எழுதியவர் அவர். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை எழுதினார் என்றால் நாட்டிய சாஸ்திரத்தை பற்றி, இசைக்கலையை பற்றி நுட்பமாக அறிந்து கொண்டுதான் அவர் அதை எழுதினார். அந்த காலகட்டத்திலே மக்கள் வாழ்ந்த வாழ்க்கையின் அத்தனை நெறிமுறைகளையும் அவர் எடுத்து சொன்னார். இன்று வாசிப்பு நிகழ்கிறதா என்பது ஒரு கேள்விக்குறி. இன்று குழந்தைகள் படிக்கிறார்கள், ஆனால் மின்னணு சாதனங்களில் படிக்கிறார்கள். அந்த மின்னணு சாதனத்தில் படிக்கிற போது அவர்களுக்கு கவனச்சிதறல் ஏற்படுகிறது. தொடர்ந்து வெகு நேரம் அவர்களால் வாசிக்க முடிவதில்லை. ஆடு நுனிப்புள்ளை மேய்வதைப் போல அவர்கள் அந்த பாடங்களை படிக்கிறார்கள், தகவல்களை படிக்கிறார்கள். நன்னூலில் கடைமாணாக்கருக்கு உதாரணமாக கூறப்படுவது ஓட்டை குடம், ஆடு, எருமை, நெய்யரி ஆகிய 4. நுனிப்புள்ளை மேய்ந்து கொண்டு அவர்கள் பாடம் படித்ததாக, நூல்களை படித்ததாக நினைக்கிறார்கள். நீளமான ஒன்றை அவர்களால் ஒருபோதும் வாசிக்க முடியாது, மெதுவாக வாசிக்க முடியாது.
கிரகித்து கொண்டு வாசிக்க முடியாது. ஒன்றை வாசிக்கிற போதே இன்னொன்றில் அவர்கள் கவனம் தாவி விடுகிறது. நாய் வாய் வைத்ததைப் போல அவர்கள் வாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நுட்பமான எதையும் அவர்கள் வாசிப்பது இல்லை. சற்று கடினமானவற்றை அவர்கள் விலக்கிவிட்டு அவற்றின் சாரத்தை மட்டும் கிரகித்தால் போதும் என்று நினைக்கிறார்கள். ஹையர் ஃபார்ம் ஆஃப் ரீடிங் எவ்வளவு முக்கியம் என்பதை மேல்நாட்டை சார்ந்த 2 அறிஞர்கள் ஒரு கட்டுரையாக தொகுத்து கொடுத்திருக்கிறார்கள். அதிலே அவர்கள் கணினியிலே வாசிப்பதும் மின்னணு சாதனங்களில் வாசிப்பதும் ஏன் தரமான வாசிப்பை தராது, நூல்களை அவசியம் வாசிக்க வேண்டும் என்பதற்கு சில காரணங்களை அவர்கள் சொல்லுகிறார்கள். அதில் முதலாவதாக அவர் சொல்வது, மின்னணு சாதனங்களில் தொடர்ந்து படித்தால் உடலியல் ரீதியான பிரச்சனைகள் வரும். நீங்கள் குனிந்து படித்து கொண்டே இருந்தால் கழுத்து வலி வரும், கண் சோர்ந்து போகும், உடல் சோர்ந்து போகும். இரண்டாவது, நீங்கள் மின்னணு சாதனத்தில் படிக்கிற போது வேகமாக படிக்க முனைவீர்கள், அதிலே செய்திகளை தவற விடுவீர்கள். நீங்கள் ருசித்து படிக்க முடியாது, ரசித்து படிக்க முடியாது. கரும்பை கடித்து சாப்பிடுகிற போது ஏற்படுகிற அந்த மகிழ்ச்சி சாராக குடிக்கிற போது ஏற்படுவதில்லை. நீங்கள் உணவு உண்ண வேணாம், வைட்டமின் மாத்திரைகளை மட்டும் உண்டால் போதும் என்று சொன்னால் எப்படி வயிறு நிரம்புவதில்லையோ நெஞ்சம் நிரம்புவதில்லையோ அதைப் போல மின்னணு சாதனங்களால் நடக்கிற வாசிப்பும் உங்களுக்கு முழுமையான திருப்தியை தருவது இல்லை. நீங்கள் வாசித்து கொண்டிருக்கிற போதே உங்கள் கவனம் சிதறிவிடும். ஏனென்றால் நீங்கள் ஒரு கட்டுரையை வாசிக்கிற போது திடீரென ஒரு குறுஞ்செய்தி வரும், உடனே நிறுத்திவிட்டு அங்கே பார்க்க வேண்டும் என்கிற ஆசை ஏற்படும். உங்கள் கவனம் தாவத் தொடங்கி விடுகிறது. நீங்கள் ஒரு நீளமான கட்டுரையை வாசிப்பதை விட அதன் சாரத்தை எதிலாவது எடுத்து அதை மட்டும் நாம் எழுதினால் தேர்ச்சி பெற்று விடலாம் என்று நினைப்போம். நாம் முழுமையாக வாசிக்க முடியாமல் போவதற்கு அது ஒரு காரணம். அது மட்டும் இல்லாமல் நிதானமாக படித்து உள்வாங்கி அடிக்கோடிட்டு திரும்ப படித்து விவாதிக்கின்ற அந்த நெறிமுறை நீங்கள் மின்னணு சாதனங்களில் படிக்கிற போது நிகழ்வது இல்லை என்பது உண்மை. இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்கள் சொல்கிறார்கள், 7 கோட்பாடுகளை அவர்கள் சொல்லுகிறார்கள். முதலாவதாக, ஒன்றை வாசிக்கிற போது தீர்க்கமான வாசிப்பு அவசியம். அதை விமர்சன பார்வையோடு வாசிப்பது அவசியம். அப்போதுதான் அரசியல் சித்தாந்தங்களை அலச முடியும். தமிழ்நாட்டிலே 50 ஆண்டுகளுக்கு முன்னால் கல்லூரி மாணவர்கள் அரசியல் சித்தாந்தங்களை பற்றி பரபரப்பாக தங்கள் விடுதிகளிலே விவாதிப்பதை பார்க்கலாம். ஆனால் இது நிகழ்வதில்லை. இன்று மதிப்பெண்களுக்காக மட்டும் படிக்கிறார்கள். படித்ததை உடனே மறந்து விடுகிறார்கள். தேர்வோடு அந்த படிப்பது நின்று விடுகிறது. அதற்கு மேல் அது செல்வது இல்லை. எனவே படிப்பதை விமர்சன பார்வையோடு படிப்பதும் ஒரு விவாதித்து கொண்டு படிப்பதும் ஆசிரியரோடு நாம் தொடர்ந்து கலந்துரையாடுவதைப் போல படிப்பதும் அவசியம். அது மின்னணு சாதனத்தில் நிகழ்வதில்லை. இரண்டாவது, ஆழ்ந்து படிப்பதும் தேவை. உதாரணமாக, ஒரு காலகட்டத்தில் நாம் எல்லாம் படிக்க தொடங்குகிற போது முத்து காமிக்ஸ் என்கிற ஒரு புத்தகம் வரும். இரும்பு கை மாயாவி, இமயத்தில் மாயாவி, மஞ்சள் பூ மர்மம், பெய்ரூட்டில் ஜானி ஆகியவற்றை படிக்காத 60 வயதானவர்கள் யாரும் இருக்க முடியாது. அந்த புத்தகத்தை நாம் படிக்கிற போது சாப்பாடு பரிமாறினால் கூட இடது கையிலே புத்தகத்தை வைத்துக் கொண்டு வலது கையில் சாப்பிட்டவர்கள் நாங்கள். ஏனென்றால் அந்த புத்தகத்தை முடிக்க முடியாது, அதை கீழே வைத்துவிட்டு சாப்பிட முடியாது. உணவில் இல்லாத சுவையை அந்த புத்தகத்தின் சுவையால் நாங்கள் ஈடுகட்டியவர்கள். அது மட்டுமல்ல, பொன்னியின் செல்வன், சிவகாமியின் சபதம் போன்ற பெரிய புத்தகங்களை உயர்நிலை பள்ளியில் படிக்கிற போது எடுத்தால் கீழே வைக்க முடியாது என்று நாங்கள் படித்தவர்கள். மின்னணு சாதனங்களில் படிக்கிற இந்த இளைஞர்கள் யாராவது ஒருவராவது அப்படி நீளமான புத்தகத்தை வாசிக்க முடியுமா என்று நாம் சவால் விடலாம்.
அவர்களால் பொன்னியின் செல்வனை சுருக்கமாக இருந்தால் கொடுங்கள் என்று சொல்லுவார்கள். இது எப்படி என்றால், ஒரு திகில் புத்தகத்தின் கடைசி பக்கத்தை மட்டும் படிப்பதை போன்றது. முதல் பக்கத்தையும் கடைசி பக்கத்தையும் படித்தால் திகில் எங்கே கிடைக்கும்? ஆகவே நீளமான வாசிப்பை, ஆழ்ந்து வாசிப்பதை அவர்களால் செய்ய முடியாது. இலக்கியத்தரமாக வாசிப்பது, ஒன்றை ரசித்து வாசிப்பது. உதாரணமாக இங்கே பேசுகிற போது திரு கண்ணன் அவர்கள் எ திங் ஆஃப் பியூட்டி இஸ் அ ஜாய் ஃபார் எவர் என்று ஜான் கீட்ஸினுடைய அந்த அற்புதமான கவிதை வரியை சொன்னார். அழகானது, இன்பமயமானது என்பது அந்த கவிதை வரி. நான் சொல்லுகிறேன், எதெல்லாம் நமக்கு இன்பம் தருகிறதோ, மகிழ்ச்சி தருகிறதோ, அவை அனைத்துமே அழகானவை. ஜெயகாந்தன் குறிப்பிட்டார், யாரை நினைத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி வருகிறதோ அவர்களெல்லாம் அழகானவர்கள் என்று. அப்படித்தான் அழகுக்கான கோட்பாடு வரையப்படுகிறது. அந்த ஜான் கீட்ஸ் சொல்லியிருப்பார், ஐ எம் ஆஃப் இன் லவ் வித் ஈஸ்ஃபுல் டெத் என்று. நான் எளிதாக வழி இல்லாமல் நடக்கக்கூடிய மரணத்தை பாதி நேசிக்கிறேன். முழுமையாக நேசித்திருந்தால் உடனே செத்து போயிருக்க வேண்டும். நான் பாதி நேசிக்கிறேன் என்று சொன்னார். இந்த கவிதை வரிகளை ரசிப்பது என்றால் இலக்கிய தரமாக, ஆழ்ந்து, நிதானமாக காட்சிப்படுத்தி படிக்க வேண்டும். நாங்கள் எல்லாம் வந்தியத்தேவனை காட்சிப்படுத்தியவர்கள், அருண்மொழித்தேவனை காட்சிப்படுத்தியவர்கள், நந்தினியை காட்சிப்படுத்தியவர்கள். காட்சிப்படுத்தி படித்தது இப்போது நிகழாமல் போய்விடுகிறது. ஓர் அருவி என்று படித்தால் அந்த அருவியிலே நீர் கொட்டுவதைப் போல நாங்கள் மணக்கண்ணின் முன்னால் படித்தவர்கள். நீங்கள் அதை காட்சியிலே படித்தால் சுவாரஸ்யம் இருக்காது. நீங்கள் நயாகராவை பார்த்து விட்டால் அதற்கு பிறகு குற்றாலம் போனால் நிச்சயமாக குதூகலிக்க முடியாது. அந்த காட்சிப்படுத்தி படிப்பதும், ஆழ்ந்து படிப்பதும், இலக்கியத்தரமாக படிப்பதும் இல்லாமல் போய்விடுகிறது. நீளமான ஒன்றை இன்று வாசிக்க முடியாது. அதன் சுருக்கம் எங்காவது இருக்கிறதா என்று இளைய தலைமுறை தேடுகிறது. மெதுவாக வாசிக்க முடியாது, அவசர யுகம். ஏனென்றால் நாம் துரித உணவுக்கு பழக்கப்பட்டவர்கள், எல்லாவற்றையுமே துரிதமாக அடைய வேண்டும் என்று நினைப்பவர்கள். எங்கள் தலைமுறை காத்திருந்த தலைமுறை. திரையரங்கிலே காத்திருப்பது ஒரு சுகம், தொடர்வண்டி பதிவுக்காக காத்திருப்பது ஒரு சுகம், அஞ்சல் நிலையங்களிலே நாம் அட்டை வாங்குவதற்காக காத்திருப்பது ஒரு சுகம். அதை போலவே தபால்காரர் கொண்டு வருகிற 100 ரூபாய்க்காக விடுதியிலே காத்திருப்பது ஒரு சுகம். எல்லாம் உடனே கிடைத்து விட்டால் அதன் அருமை தெரியாது. அதனால் எல்லாவற்றையும் உடனே அடைவது, மெதுவாக படிப்பதை நேசிப்பது இல்லை. அதை போல அவர்கள் இன்னொன்றும் செய்கிறார்கள். எதை படித்தாலும் அதை ஒரு உத்தி வைத்து கொண்டு எதற்காக படிக்கிறோம் என்று நினைக்கிறார்களே ஒழிய பொதுவாக படிப்பது நிகழாமல் போய்விடுகிறது. ஒன்றை பொதுவாக படிப்பது, வாழ்க்கைக்கு தேவையானது என்று படிப்பதற்கான வாய்ப்புகள் அவர்களுக்கு குறைகிறது. படிப்பதை ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு படிப்பது என்பது புத்தகங்களில் நிகழ்ந்தது. ஒரு கடினமான புத்தகம், உதாரணமாக சாத்தர் எழுதிய பீயிங் அண்ட் நத்திங்னஸ் என்கிற புத்தகம் கடுமையான புத்தகம். அதை வாசிப்பது என்றால் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு வாசிக்க வேண்டும். நீங்கள் தாஸ் கேபிட்டலை வாசிக்க வேண்டும் என்றால் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு வாசிக்க வேண்டும். அம்பேத்கர் எழுதிய ரூபாயின் மதிப்பு என்கிற அவருடைய முனைவர் பட்ட படிப்பின் ஆய்வேட்டை படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் அதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு வாசிக்க வேண்டும். இவையெல்லாம் நிகழாமல் போவதற்கு முக்கியமான காரணம், நாம் மின்னணு சாதனங்களில் அவசரமாக படித்து கொண்டிருக்கிறோம். வாசிப்பு ஒரு மனிதனை எப்படி வெல்ல வைக்கும் என்பதற்கு 10 முக்கியமான கூறுகளை நான் குறிப்பிட விரும்புகிறேன். முதலாவதாக, வாசிப்பு ஒரு மனிதனை எளிமையாக்குகிறது. ஏனென்றால் பறந்து விரிந்த உலகத்தில் நிறைய படித்தவர்கள், அறிஞர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் முன்னால் நாம் ஒன்றுமே இல்லை என்பது நமக்கு தெரிய வருகிற போது நம்மை அறியாமல் நாம் எளிமையாக நடந்து கொள்வோம். நம்மிடம் ஒட்டி கொண்டிருக்கிற அந்த கர்வம், ஆணவம், பெருமை அனைத்துமே உதிர்ந்து போய்விடும். காய்ந்த சருகு உதிர்வதைப் போல அத்தகைய எளிமையை வாசிப்பு நமக்கு அளிக்கிறது. சாக்ரட்டிஸிடம் ஒருவர் வந்து சொன்னார், கிரேக்கத்திலேயே நீங்கள் மிகப்பெரிய ஞானி என்று நாங்கள் முடிவு செய்தோம் என்று. சாக்ரட்டிஸ் சொன்னார், நான் ஞானி அல்ல, என்னை விட பல ஞானிகள் இருக்கிறார்கள் என்று பலரிடம் சென்று பேசினார். இவர்கள் ஞானியாக இருப்பாரா, அவர்கள் ஞானிகளாக இருப்பார்களா என்று எல்லோரிடமும் பேசிவிட்டு வந்து தன்னை ஞானி என்று அழைத்தவரை கூட்டு, உண்மை நான் தான் ஞானி போல இருக்கிறது, எப்படி சொல்லுகிறீர்கள் என்று.
எல்லோரிடமும் பேசினேன். ஆனால் அவர்களெல்லாம் தெரியாததை கூட தெரிந்ததை போல காட்டிக்கொண்டார்கள். தெரியாதது எனக்கு தெரியும், எனவே எனக்கு தெரியும், நான் தானே ஞானியாக இருக்க முடியும் என்று. ஆகவே வாசிப்பது ஒரு மனிதனை மிகவும் எளிமையாக ஆக்கும். இரண்டாவது, வாசிப்பு ஒரு மனிதனை சுவாரஸ்யமிக்க மனிதனாக இருக்கும். யார் ஒருவர் நிறைய வாசித்திருக்கிறார்களோ அவர்கள் எந்த கூட்டத்தில் இருந்தாலும் கருத்து மழை பொழிவார்கள். எதிரே இருப்பவர்கள் உளவியல் படித்தவர்களாக இருந்தால் உளவியலில் பேசுவார்கள், மருத்துவம் படித்தவர்களாக இருந்தால் மூளையை பற்றி பேசுவார்கள், விஞ்ஞானம் படித்தவர்களாக இருந்தால் விஞ்ஞானத்தை பற்றி பேசுவார்கள், இலக்கியம் படித்தவராக இருந்தால் ஷேக்ஸ்பியரை பற்றி பேசுவார்கள், சாசரை பற்றி பேசுவார்கள், வேர்ட்ஸ்வர்த்தை பற்றி பேசுவார்கள், கோல்ரிட்ஜை பற்றி பேசுவார்கள். அவர்கள் தத்துவம் படித்தவர்களாக இருந்தால் சாக்ரட்டிஸை பற்றி பேசுவார்கள், புத்தரை பற்றி பேசுவார்கள், தாவோவை பற்றி பேசுவார்கள், லாவோட்சுவை பற்றி பேசுவார்கள். அவர்கள் எல்லா செய்திகளிலும் சிலவற்றை தெரிந்து வைத்து பேசக்கூடிய நுட்பம் கொண்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் கம்பர் சொன்னதை சொல்லுவார்கள், இளங்கோ சொன்னதை சொல்லுவார்கள், திருவள்ளுவர் சொன்னதை சொல்வார்கள். எதிரே இருக்கிறவருடைய மனத்தை கவர்ந்து காந்தமென இழுத்து விடுகிற சக்தியாக இருப்பார்கள். இரும்பு இதயங்களையும் ஈர்க்கிற காந்தமாக இருக்கிறவர்கள் வாசிப்பவர்கள். மூன்றாவதாக, முதிர்ச்சி அடைந்தவர்களாக இருப்பார்கள். ஏனென்றால் நீங்கள் இலக்கியத்தை வாசிக்கிற போது பல அதிர்ச்சிகளை எதிர்கொண்டு திடமாக இருந்த மனிதர்களை பார்ப்பீர்கள். வரலாற்றை வாசிக்கிற போது பல தோல்விகளிலும் நிலை குலையாமல் நின்றவர்களை பார்ப்பீர்கள். உயிருக்கு ஆபத்து என்கிற போதும் கொள்கையை கைவிடாத மனிதர்களை பார்ப்பீர்கள். அதனால் உங்களை அறியாமலேயே உங்களுக்கு முதிர்ச்சி ஏற்படும். நான்காவதாக, நீங்கள் எந்த தொழிலை செய்கிறீர்களோ அந்த தொழிலை இன்னும் திறம்பட செய்வீர்கள். ஏனென்றால் வாசிப்பு உங்களுக்கு பரந்துபட்ட பார்வையை தரும். நீங்கள் ஆசிரியராக இருந்தால் உங்கள் வகுப்பில் பாடம் நடத்துகிற போது பக்கத்து வகுப்பில் இருக்கிற மாணவர்கள் கூட ஆர்வமாக எட்டி பார்ப்பார்கள். பக்கத்து பள்ளிகளிலும் பக்கத்து கல்லூரிகளிலும் இருக்கிற மாணவர்கள் உங்களிடம் சந்தேகம் கேட்பதற்காக வருவார்கள். நீங்கள் ஒரு அரசு அலுவலராக இருந்தால் ஒரு கூட்டத்தை நடத்துகிற போது தொய்வுறாமல் நடத்த முடியும். நீங்கள் விழிப்புணர்வு தொடர்பான நிகழ்ச்சிகளை நடத்துகிற போது உங்கள் உரையின் மூலம் அவர்கள் இதயத்தை கிளர்ந்தடச் செய்ய முடியும். அதனால் முதிர்ச்சி உடையவர்களாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் தொழில் ரீதியாக நீங்கள் சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அடுத்ததாக, தலைமை பண்போடு திகழ்வீர்கள். யாரெல்லாம் வாசிக்கிறார்களோ அவர்கள்தான் தலைமை பண்புடன் திகழ்ந்தார்கள். வில்லியம் த காங்கரர் என்பவர்தான் ஐரோப்பாவிலே முதலாக நில கணக்குகளை வரையறை செய்தவர். ஆனால் அதற்கு முன்பே தமிழ்நாட்டிலே சோழர்களாக இருந்த ராஜராஜ சோழன் முதல் முறையாக நிலத்தை அளவை செய்து அவற்றை ஆவணங்களாக ஆக்கியவர் என்பது பெருமைப்படத்தக்கது. டூம்ஸ்டே என்கிற புத்தகத்தை கொண்டு வந்த அந்த வில்லியம் காங்கரர் என்பவர் படிப்பறிவில்லாதவர். ஆனால் யாரையாவது படிக்க சொல்லி கேட்டுக்கொண்டே இருப்பார். அலாவுதீன் கில்ஜி படிப்பறிவு இல்லாதவர். ஆனால் அவர் ஓய்வாக இருக்கிற போது 2 பேர் படித்து கொண்டே இருக்க வேண்டும், அவர் கேட்டுக்கொண்டே இருப்பார். பாபர் நன்றாக படித்தவர், அக்பர் படிக்காதவர். ஆனால் தன்னுடைய அவையிலே படித்தவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் சொல்கிற அந்த உரையாடலை எல்லாம் கேட்டுக்கொண்டு மாபெரும் அறிவு மிக்கவராக அவர் திகழ்ந்தார். எனவே தலைமை பண்போடு நீங்கள் திகழ வேண்டும் என்று விரும்பினால் வாசிப்பதை நிச்சயம் நீங்கள் எடுக்க வேண்டும். அடுத்தது, எதையும் முன்னெடுப்பு செய்வதற்கு வாசிப்பு அவசியம். ஏனென்றால் நீங்கள் இதுவரை வாசித்த நூல்களில் இருந்து பல்வேறு கருத்துக்கள் உங்கள் மூளையிலே முகாமிடும். அவற்றையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு எந்த ஒரு முழு முயற்சியையும் முன்னெடுக்கிற போது நீங்கள் தீர்க்கமாக எடுப்பீர்கள், அழுத்தமாக எடுப்பீர்கள், நம்பிக்கையோடு இருப்பீர்கள், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுவீர்கள். அடுத்தது முக்கியமானது, படித்தவன் எந்த சபைக்கு சென்றாலும் அவன் உடை எப்படி இருந்தாலும் உருவம் எப்படி இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு திகழ்வான். ஏனென்றால் படிப்பை விட மிகப்பெரிய புல்லட் ப்ரூஃப் ஒன்று உலகத்திலேயே இருக்க முடியாது என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். எனவே வாசிப்பு உங்களை நிச்சயமாக தைரியம் உள்ளவனாக, நம்பிக்கை உள்ளவனாக மாற்றும். எந்த சபையிலும் உங்களுடைய பேச்சை கேட்பதற்காக அனைவரும் அமர்ந்திருப்பார்கள். ஊசி விடுகிற சப்தம் கூட கேட்காமல் உங்களால் உரையாற்ற முடியும். அது உங்களுக்கு இதில் சாத்தியமாகும். படித்தவர்கள் தான் புதுமைகளை புகுத்துவார்கள். அவர்கள் எப்போதுமே பழையவற்றோடு தங்களை சமரம் செய்து கொள்ள மாட்டார்கள். பழமையோடு குடித்தனம் நடத்துபவர்கள் படித்தவர்கள் அல்ல,
புதுமையை செய்வோம், அதிலே தோற்றாலும் பரவாயில்லை, பின்னால் வருபவர்கள் அதை வெற்றிகரமாக செய்வார்கள் என்று புதுமைகளை புகுத்துபவர்கள் வாசிப்பவர்களாக இருப்பார்கள். அடுத்தது முக்கியமானது, உத்திகள் தெரிஞ்சவர்களாக இருப்பார்கள். எதை எப்படி சமாளிப்பது என்பதை படித்தவர்கள் தான் தெரிந்து வைத்திருப்பார்கள். 10ஆவதாக முக்கியமானது, வாசிப்பவர்கள் எப்போதும் இளமையாக இருப்பார்கள். எனவே வாசிப்போம், வாசிப்பால் வெல்வோம், வாசிப்பால் வாழ்த்துவோம், வாசிப்பால் வெல்ல வைப்போம், வாசிப்பை நேசிப்போம், வாசித்தவற்றை யோசிப்போம், வாசிப்பை பூசிப்போம். நன்றி, வணக்கம்.